திருமணத்திற்கே வரன் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமனி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க இலவசமானவையே. இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவுகளை பற்றி பார்ப்போம். மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா மீனா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 36 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வேளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு மேசராசி, பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா +2 வரைக்கும் படித்து முடிச்சுட்டு சொந்தமாக காய்கறி கடை வந்துட்டு வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கிறது தெரிஞ்சு இவங்க வந்துட்டு பிரிஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு சட்ட பிரகாரம் விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு தன்னுடைய குழந்தைய வந்துட்டு சிங்கிள் பேரண்டாக இருந்து தான் குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மணமகள் வந்துட்டு தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிற கணவர்னாச்சும் தன்னை புரிஞ்சுக்கிட்டு தன்னை சந்தோஷமாக வச்சு வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல துணை தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு தலைவாசல் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்த வீடு நலன்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிற கணவர் வந்துட்டு வயது வந்துட்டு ஒரு 40 வயதுலேருந்து 50 வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு பக்குவமான கணவர் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு வந்துட்டு அதிகம் பரிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம். நேரில் வந்து கேட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மீதி எல்லா தகவலுமே கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா மணமகள் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா தேவகி. இவங்களுக்கு வயது வந்துட்டு 39 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஆதி திராவிடம் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி, மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சுட்டு சொந்தமாக மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு தனியாக ஒரு கடை வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு எடுத்து நடத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது 2ஆம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நலன்ட்டு எல்லா வசதியுமே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு கள்ளக்குறிச்சி பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு தன்னுடைய முதல் கணவர் வந்துட்டு தன்னை ஏமாற்றிட்டு இவங்களை விட்டு பிரிஞ்சு போனதுனால இப்போ ஒரு 6 வருஷமாகவே தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே அன்புக்கு இயங்குறதுனால தனக்கு வரக்கூடிய மணமகன் வந்துட்டு எந்த ஒரு வசதியுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல, தன்னை அன்போடு நேசித்து தன்னை சந்தோஷமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த பந்தம் கூட பெருசாக எந்த ஒரு துணையுமே இல்லைங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விவரம் ஃபுல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.